ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு வினோத் ஸ்பெர்ஸ். நான் தான் உங்கள் வினோத். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, பேர்ட்ஸுக்கு அதாவது கண்ணூருக்கும் சரி காக்டெயிலுக்கும் சரி இதுக்கு எப்படி எக் ஃபுட் ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னான்னு தெளிவாக பார்க்கலாம். நம்ம எக் ஃபுட் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மேலு, இது வந்து ப்ரீடிங் பாக்ஸ் அக்சஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டு ஃபீமேல் அக்சஸ் பண்ணுது. இது ரெண்டுமே அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு. இந்த டயத்தில் வந்து நீங்கள் கால்சியம் அதிகமாக இருக்க ஃபுட்டு கொடுக்கணும். கால்சியம் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக் ஃபுட்டில் இருக்குது. எக் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக் நல்லாவே இருக்கும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் முட்டையை வந்து இது தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. அது நல்லா வந்து வெந்துடணும், கொதிக்க வச்சிடணும். அதாவது இது ஆவியிலே வேக வைக்கிற மாதிரி தண்ணியில் அவிச்ச முட்டைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வச்சுட்டு அந்த முட்டையை நல்லா பாருங்கள், இது வந்து வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அதை உடச்சி அதில் இருக்க தோலை ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணணும். நல்லா பாருங்கள், அந்த தோல் வேஸ்ட்டு சைடில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து எடுத்து தனியாக வச்சிடணும். இது நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த எக்கை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க அந்த மஞ்சக்கருவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய ஃபேட் இருக்கும். மஞ்சக்கருவுக்கு நமக்கு தேவை கிடையாது இந்த டயத்தில். இல்லை, மஞ்சக்கருவு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா எக் பைண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய வந்து என்ன சொல்கிறது, கொலஸ்ட்ரால் இருக்கனால வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டானது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த ஃபோர்க்கில் இதில் நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா மச்சிருக்கங்க. மச்சு அதை வந்து தூளாக்கிடுங்க. தூளாக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது இது கூட இது மட்டும் வைக்கக்கூடாது, இது கூட வந்து சில ஐட்டங்கள் வைக்கணும். அது என்னென்னன்றது அப்படியே பார்ப்போம் வரிசையாக. இது பார்த்தீங்கன்னா ஊற வச்ச சாஃப்ட் ஃபுட் இது ஃபுல்லாக. அதனால் என்னென்னா சுண்டல், கருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டாம்பருப்பு, இதெல்லாம் தான் ஊற வச்சுருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் கதிர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் உரித்து அதை வந்து கழுவி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அந்த லேசான அந்த மக்காச்சோளம் பால் கதிர் மாதிரி கிட்டத்தட்ட இது. இதையும் வச்சுக்கோங்க. இதையும் அந்த ஊற வச்சது ரெண்டையும் வந்து அந்த நசுக்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, மசிச்சு அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதிர்லேருந்து எடுத்தது, அதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு எவ்வளவோ அதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சாஃப்ட் வுட்டுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னென்ன கலந்துருக்கேன்ட்டு, அதெல்லாம் போடுறோம். இதில் என்ன ஒரு மெயின்னா, சாஃப்ட் ஃபுட்டில் வந்து அதெல்லாம் வந்து நான் போடுறேன் பார்த்தீங்களா, போட்டுட்டு அதை ஃபுல்லாக நான் உரிச்சிருவேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை போட்டீங்க அப்படின்னா மச்சு விடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும். இதில் வந்து அதிக ப்ரோட்டீன் இருக்குது. அதுவும் ப்ரோட்டீனும் கால்சியமும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்குக்கு நல்லாயிருக்கும். எக் பைண்டிங் வராது, எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கு சத்தாகவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். சத்தாக இருக்கும்போது முட்டை வைக்கும்போது முட்டையும் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து எக் ஃபுட் தயாரித்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ 3 ஐட்டம் இருக்குது. நான் அந்த தோலெல்லாம் உரித்து தனியாக வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து அதை 3ஐயுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வந்து பிசைஞ்சிருவேன். அதாவது எக்கும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சிருவேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அது 3மே இருக்குது. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பிசைஞ்சிருவேன். இதை வந்து மிக்சியில் கூட 1-2 அடித்து கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து இதை வந்து கண்ணூருக்கும் கொடுக்குறேன், காக்டெயிலுக்கும் கொடுக்குறேன். அதனால தான் வந்து இதை முழுசாகவே ஓரளவுக்கு பிசைஞ்சு விட்டு கொடுக்குறேன். மிக்சிலையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். சுற்றுனீங்க அப்படின்னம்னா லைட்டாக மட்டும் அந்த பருப்புக்கு அதுக்கெல்லாம் உடஞ்சிரும். அது வந்து ரொம்ப நல்லதும் கூட. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பஜ்ஜீஸ்க்குமே இதை வைக்கலாம் தாராளமாக. பஜ்ஜீஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சேம் இதே ப்ராசஸே வந்து. ஆனால் மிக்சியில் அடிக்கணும். ஏன்னா இவ்வளோ பெருசாக வந்து அது பஜ்ஜீஸ்னால சாப்பிட முடியாது. ஸோ ஒரே ஒரு சுற்று மட்டும், ஒரு கிரைண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நான் வந்து இப்போ என்ன காக்டெயிலுக்கும் வைக்க போகிறேன், கண்ணூருக்கும் வைக்க போகிறேன். அதனால் 2 பாத்திரத்துலையும் வைக்கிறேன். மெயினாக இது எதில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மண் கலையத்தில் வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபங்கஸ் வராமல் இருக்கும், அந்த ஈரத்தன்மை ரொம்ப இதாகாமல் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் நான் வந்து காக்டெயிலுக்கு வச்சுருக்கேன். வச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு.
எப்படி சாப்பிடுது பாருங்கள், நல்லாவே சாப்பிடும் ஃபுல்லாக. இன்னொன்று சாஃப்ட் ஃபுட்டும் நல்லா சாப்பிடும். சாஃப்ட் ஃபுட்டோட சேர்த்து எக் வைக்கிறனால எக்கையுமே ஃபுல்லாக சாப்பிட்ருது. ஸோ ப்ரோட்டீனும் கிடைக்கிது, கால்சியமும் கிடைக்கிது, ரெண்டுமே இந்த சத்து கிடைக்கிது. ரொம்ப நல்லதும் கூட இதுக்கு. நான் வந்து இது ஏன் இதுக்கு வச்சுருக்கேன்னா மெயினாக அது வந்து இன்குபேட்டர்லேருந்து இப்போ குஞ்சு பொறிச்சு குஞ்சு வெளியே வந்திருக்கு. ஒரு 15 days குஞ்சு சிக்கு இருக்குது. அதை சிக்குங்க சேர்த்து ஊட்டும் பாருங்கள். இப்போ நம்ம கண்ணூரும் சாப்பிடுது பாருங்கள், மேல் சாப்பிடுது. ஃபீமேல் வந்து மோஸ்ட்லி சாப்பிட்றது என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா ஃபீமேல் கொஞ்சம் சைஸாக இருக்கும். ஸோ அதனால் எடுக்க முடியல. ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னம்னா, மேல் சாப்பிட்டுட்டு ஃபீமேல் கொண்டு போய் ஊட்டியும் விடுது, அதையும் எடுக்க முடியல. ஏன்னா அந்த டயத்தில் நான் போனேன்னா அது கொஞ்சம் ரொம்ப சை பண்ணுது. இன்னொன்று ப்ரீடிங் பேக்ஸ்லேயும் ஓடி போயிடுது, அதனால் எடுக்க முடியல. ஆனால் ரெண்டுமே நல்லாவே சாப்பிடுது, விரும்பி சாப்பிடுது. இதை வந்து நீங்கள் எப்போ வைக்கலாம் அப்படின்னா, மதியான டயத்தில் வைங்க. ஒரு 1 மணிக்கு அந்த ரேஞ்சில் வைங்க. காலையில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஃபுட்டு போடுங்க. போட்டுட்டு இந்த 1 மணிக்கு வைங்க. வச்சிங்க அப்படின்னம்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சாப்பிட்ருது, நல்லா சூப்பராக சாப்பிட்ருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது மெயினாக இது எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, திரும்ப திரும்ப சொல்கிறது தாங்க. அதாவது நம்ம முட்டை வந்து ரொம்ப முக்கியம். முட்டை வைக்கிறது அது வந்து தோல் முட்டையாக போயிடக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டம்மி முட்டையாகவும் போயிடக்கூடாது. அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா ரொம்ப நல்லதும் கூட. இது ஒரு 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வைங்க, ரொம்ப வைக்காதீங்க. 10 days ஒன்ஸ் வைங்க, நல்லாவே க்ரோத் ஆகும். கட்டில் ஃபிஷ் போன் எல்லாமே வைக்கிறீங்க, இருந்தாலும் இதையும் சைடில் வச்சிங்க அப்படின்னம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை ரொம்ப 2 days 3 days ஒன்ஸ்லாம் வைக்காதீங்க. எக் ஃபுட்டு ஒரு 10 to 15 days அந்த ரேஞ்சிலே வைங்க. அதான் வந்து நல்லதும் கூட பேர்டுக்கு. பாருங்கள், இப்போ நான் தெரியுது பாருங்கள், காக்டெயில் ரெண்டுமே சாப்பிடுது பாருங்கள், மேலும் ஃபீமேலும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிக்கு பொறிச்சிருக்கு. இது சாப்பிட்டுட்டு சிக்கு ஊட்டி விடுது. ஸோ சிக்குக்குமே வந்து ஹெல்த்தியானது தான். அதனால தான் சொல்கிறேன். இது சிக்குக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 days ஒன்ஸ் வச்சாலே போதும் இந்த எக் ஃபுட்டு. ஏன்னா சிக்குக்கு ஊட்டுறதுனால வந்து அது அடிக்கடி சாப்பிட்டோம்னா ரொம்ப என்ன ஓவர் டோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து 15 to 20 days அந்த ரேஞ்சிலே வைங்க, சிக்கு இருந்துச்சுன்னா மட்டும் எக் ஃபுட்டு. இல்லை அப்படின்னம்னா நீங்கள் தாராளமாக 10 to 15 days அந்த ரேஞ்சிலே வைக்கலாம், அந்த இதுலேயும். இப்போ நான் 2 பேருக்கு வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பேருக்கு வந்து ½ எக்குன்ற கணக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல வந்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க மற்ற ஐட்டம்லாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் 2 கை போட்டுருப்பேன். பருப்புனாலும் சரி மக்காச்சோளம்னாலும் சரி 2 கை போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு கை வந்து ஒரு பேருக்கு, இன்னொரு கை இன்னொரு பேருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கில். ஒரு பேருக்கு கொடுக்குறீங்கன்னா எல்லாமே, அதாவது சாஃப்ட் ஃபுட்டும் சரி ஒரு கை போடுங்க, மக்காச்சோளமும் சரி அதுவும் ஒரு கை போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஒரு பேருக்கு ஒரு கை போட்டாலே வந்து உங்களுக்கு, ஏன்னா 3மே மிக்ஸ் ஆகும்போது அது நிறையா வந்துடும், நிறையா உதவி வந்துடும். அதனால வந்து சாப்பிட்றதுக்கு அது நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் 1 மணிக்கு வச்சிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து அந்த 5-6 மணிக்குள்ளே அது வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணிடும். இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா 2 hours ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் மண் சட்டியில் அந்த உளமுடின்னு சொல்லுவாங்க, அந்த கலையான்னு சொல்லுவாங்க, அந்த மண் கலைய மாதிரி, அதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நல்லா ஈரத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். ஓரளவுக்கு உணர்ந்த மாதிரியே வச்சுருக்கோம், அதில் ஈஸியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக தெரிவிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் புது வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.